யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரபஞ்சம் நீங்கள் கேட்டதை எல்லாம் கொடுக்குற ஒரு அற்புத சக்தியா, இல்லை நமக்கு வேண்டுங்கிறத போட்டி போட்டு வாங்கிக்கிற பற்றாக்குறையுடைய ஒரு டெட் ஸ்பேஸா? பிரபஞ்சத்தை பற்றி உங்கள் பார்வை உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஹெரிடிட்டரியாக சப்கான்ஷியஸ் லெவலில் பாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வளர்ந்து வந்த சூழ்நிலையை பொறுத்தும் உங்களுக்கு ஏற்படுது. தேவைகள் எல்லாம் உடனுக்குடனே பூர்த்தியாகி வாழ்க்கையில் நல்ல அனுபவங்களை பார்த்தவங்களுக்கு பிரபஞ்சத்தின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை உருவாகுது. ஆனால் தேவைகள் எல்லாம் ஒன்று போராடி கிடைச்சவங்களுக்கும் இல்லை கிடைக்காமலே போனவங்களுக்கும் பிரபஞ்சத்தின் மேலே ஒரு பெரிய அவநம்பிக்கை ஏற்படுது. ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாமா? சந்திரன் ஒருத்தர் இருக்காரு. அவரோட தந்தை குடும்ப பொறுப்புகளை ஏற்காம இருந்ததால அவருக்கு தேவையான எந்த அடிப்படை விஷயமுமே அவருக்கு கிடைச்சதில்ல. நிறைய நாட்கள் வெறும் தண்ணியை மட்டுமே உணவை சாப்பிட்டு வாழ்ந்திருக்காரு. அப்படியே உணவு கிடைச்சாலும் ஒரு எக்ஸ்ட்ரா இட்லி சாப்பிட அவர் தான் கூட பிறந்தவங்களை விட வேகமாக சாப்பிட்டாதான் இன்னொரு இட்லியை எடுத்துக்க முடியும். அவரோட வாழ்க்கை ரொம்ப கடினமானது. சந்திரன் அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னோட அப்பா மாதிரி நான் இருக்கக்கூடாது. கடுமையாக உழைச்சா மட்டும்தான் நமக்கு வேண்டியது நமக்கு கிடைக்கும். யாரும் நமக்காக உதவ மாட்டாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி அவர் வளர்ந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வராரு. அவரோட மனைவிக்கும் மகனுக்கும் தேவையான எல்லாத்தையும் ரொம்ப பார்த்து செய்யறாரு. கடுமையா உழைச்சா மட்டும்தான் கேட்டது கிடைக்கும். யாரும் அவருக்கு உதவ மாட்டாங்கன்னு அவர் நினைச்சதுனால தன்னை சுத்தி இருக்கிற யார் மேலேயும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அவங்க கிட்ட அனுசரணையாவும் நடந்துகிட்டதில்லை. சந்திரனோட மகன் அப்பாவோட செயலால தன்னை சுத்தி யாருமே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறான். அப்போ ஒரு நாள் ஒரு புத்த துறவியை சந்திக்கிறான். அவரோட நட்பு அவனுக்கு கிடைக்குது. நாளாக புத்த துறவிக்கும் இவனுக்கும் தந்தை மகன் போன்ற உறவு உருவாகுது. வாழ்க்கையை பத்தின புரிதல்ல தன்னோட தந்தைக்கும் புத்த துறவிக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்க்குறான். அந்த புத்த துறவிக்கு பிரபஞ்சத்து மேல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. சில கால தாமதம் ஏற்பட்டாலும் தான் கேட்டது நிச்சயம் கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. அது கோயிலுக்கான உபயமா இருக்கட்டும், புத்த பூர்ணிமா கொண்டாடுறதுக்கு மழை இல்லாத ஒரு நல்ல கிளைமேட்டா இருக்கட்டும், அவர் கேட்டா அது நடக்கும்னு நம்புறாரு. அதுவும் நடக்குது. இந்த உலகத்துல இருக்க உயிரினங்களுக்கு தேவையான அனைத்தும் இந்த உலகத்துல நிறையவே இருக்கு. இன்னைக்கு கிடைக்கிறது நாளைக்கு இல்லாம போயிடுமோங்கிற பயம் அவருக்கு கிடையவே கிடையாது. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையால மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுலயும் அவர் பரந்த மனப்பான்மை கொண்டவராகவே இருக்காரு. ஏன்னா அவருக்கு வேண்டியது அவருக்கு கிடைக்கும்னு அவருக்கு தெரியும். அந்த பையனுக்கு இந்த புத்த துறவி வாழ்க்கையை பத்தின ஒரு புதிய அணுகுமுறையை காட்டியிருக்காரு. நமக்கும் தான் இந்த வாழ்க்கை நமக்கு எவ்வளோ பெரிய கசப்பான நிகழ்வுகளை கொடுத்திருந்தாலும் இந்த பிரபஞ்சம் a place of abundance-னு நம்ம நம்பணும். அந்த நம்பிக்கை துளி கூட சந்தேகம் இல்லாத ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கணும். வாழ்க்கை நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாதப்பையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான உதவியை நிச்சயம் கொடுக்கும்னு நாம நம்பணும். வேலை கிடைக்கல, ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கல, இப்படி பல விஷயங்களை நம்ம சந்திக்க நேர்ந்தாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளை சரியான பாதையை நோக்கி அழைச்சிட்டு போகும்னு நாம நம்பணும். நெருக்கமானவங்க இறந்தாலும் பிரபஞ்சம் அவங்க கொடுத்த அன்பும் அரவணைப்பும் நமக்கு தரும்னு நம்ம நம்பணும். நம்ம வாழ்க்கையை உருவாக்குற சக்தி நம்ம கிட்ட தான் இருக்கு. எப்படிப்பட்ட பிரபஞ்சத்துல நம்ம வாழணும்னு நம்மளே முடிவெடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.